இயேசுவில் அன்புமிக்க உறவுகளே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிற விடயங்கள் ஒரு சில இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆனால் பல நேரங்களில் பல ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே அப்படிங்கிற அந்த கேள்வி. இந்த கேள்வி யாருக்காவது இல்லாமல் இருக்குன்னா கை தூக்கலாம். இந்த கேள்வி யாருக்காவது இல்லாமல் இருக்குதா? நிறைய நேரத்தில் என் ஜெபம் கேட்கையே படலை அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆனால் நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு சில நேரத்தில் என் ஜெபம் கேட்கப்படுது, பல நேரங்களில் கேட்கப்பட மாண்டுக்கு. அது என்ன அப்படிங்கிறதை குறித்து தான் இன்று நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். அன்பு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஹிட்லர் அப்படின்னு ஒரு ஆள். தெரியுமா ஹிட்லர் யாருன்னு தெரியுமா? பல லட்ச யூதர்களை கொன்று குவித்தவன், ஜெர்மனியை சார்ந்தவர். கொஞ்சம் வரலாறுக்குள்ள போவோம். அப்ப இவருடைய அந்த வதை முகாம், கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வதை முகாமில் யூதர்கள் எல்லாரையும் பிடித்து கொண்டு போய் போட்டு பல விதங்களில் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக கொலை செய்து அதில் ஒரு மகிழ்ச்சியை, அதில் தன்னுடைய அந்த ஜெர்மானிய இன வெறியை தீர்த்து கொண்டவர் இந்த ஹிட்லர். இன்னைக்கு நீங்க ஜெர்மனியில் இருக்கிற ஒரு ஜெர்மனை ஹிட்லர் உங்களுக்கு பிடிக்குமா, ஹிட்லரை பத்தி தெரியுமா அப்படின்னா அவன் சொல்வது, ஐயோ டோன்ட் ஸ்பீக் அபவுட் இட், அவனை பத்தி பேசாதுங்க, எங்களுக்கு அவ்வளவுக்குள்ள கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்று இருக்கிற ஜெர்மனியர்கள் அவரை குறித்து பேசுவது உண்டு. அந்த அளவிற்கு கொடூரமாக யூதர்களை கொன்றவன் தான் இந்த ஹிட்லர். அப்ப அங்கு ஒரு சிலர் மட்டும் வாழ்க்கையிலே உயிர் தப்புகிறார்கள், நிறைய பேர் கேம்ப்லயே சாகுறாங்க. அப்படி மிக 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 முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னா விக்டர் பிராங்கல். நீங்க கூகுளில் இதை குறித்து கொஞ்சம் அப்படியே தேடி பார்க்கலாம். இந்த விக்டர் பிராங்கல் ஒரு நல்ல எழுத்தாளர், அதை தாண்டி அவர் ஒரு உளவியலாளர், சைக்காலஜிஸ்ட். அப்போ ஒரு பெரிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அவருடைய அனுபவத்தில் இருந்து. குறிப்பாக ஹிட்லரினுடைய வதை முகாமிலிருந்து அவர் தப்பித்து வந்த பிறகு, நான் எப்படி தப்பித்தேன், எப்போ நான் அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னோடு இருந்தவர்கள் நிறைய பேர் ரொம்ப உடல் வலிமையோடு இருந்தார்கள், அவர்களெல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் ரொம்ப வீக்கா, ஒல்லியா, சாப்பாடு அப்படியே நோஞ்சா மாதிரி இருந்தான், அவெல்லாம் காப்பாற்றப்பட்டானே அப்படிங்கிறதெல்லாம் குறித்து அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அவர் ஒரு புத்தகமாக எழுதுகிறார். அந்த புத்தகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் இன் த வேர்ல்ட். புத்தக விரும்பிகள் முடிந்தால் அந்த புத்தகத்தை படிக்கலாம். லைஃப் சர்ச்சிங் ஃபார் மீனிங், லைஃப் சர்ச்சிங் ஃபார் மீனிங் அப்படிங்கிறது அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் அவர் நிறைய விடயங்களை குறித்து சொல்றாரு. அப்போ அவர் கடைசியா ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு சயின்ஸ் சம்பந்தப்பட்டமா சிந்திக்கக்கூடியவர், கடைசியா ஒரு புத்தகத்தில் சொல்லக்கூடிய அந்த விடயம் அல்லது விடை என்ன அப்படின்னா, எவ்வளவு உடல் வலிமையோடு இருந்தவர்களெல்லாம் தப்பிக்கல, ஆனா ரொம்ப உடல் வலிமையே இல்லாத நபர் வாழ்க்கையில கடைசி அந்த வதை முகாமிலிருந்து தப்பிச்சு வந்தாரு. அதுக்கு காரணம் அவர்கள் எல்லோருமே ஜெபித்தார்கள். ஜெபித்தவர்கள் மட்டுமே எதிர்நோக்கோடு செயல்பட்டார்கள். ஜெபித்தவர்கள் மட்டுமே எப்படியாவது நான் என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை நான் போய் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஜெபித்தவர்கள் மட்டுமே என் ஆண்டவர் எவ்வளவு துன்பத்திலும் என்னோடே இருக்கிறார், அவரால் என்னை மீட்டெடுக்க முடியும் என்று நம்பினார்கள். அதனால் அவர்கள் தப்பித்தார்கள் அப்படின்னு அவர் அந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் இந்த விவரத்தை மிக தெளிவாக எழுதுகிறார். அன்பு மக்களே, இப்படியே நீங்க இன்னைக்கு வாசகத்தில் வரணும். முதல் திருத்தந்தை யாரு? என்ன? பேதுரு. பேதுரு முதல் திருத்தந்தை. இப்ப நம்முடைய வரலாற்றில் இருக்கிறவர் 267வது திருத்தந்தை. அப்போ இந்த முதல் திருத்தந்தை நல்லா கவனிக்கணும். அவரு கோயிலுக்குள்ள போறாரு, முடக்குவாதமுற்றவன் இருக்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, என்கிட்ட பொன்னோ வெள்ளியோ கிடையாது, ஆனா என்கிட்ட யார் இருக்கா? இயேசு இருக்கிறாரு, நாசரேத்தூர் இயேசு இருக்கிறாரு. அவரை கொண்டு நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், எழும்பி நட அப்படிங்கிறப்ப முடக்குவாதமுற்றவர் நடக்கிறார். எல்லாரும் பார்க்கிறார்கள்.
ஆலயத்திற்குள் நடக்கிறது. ஜெருசலேம் தேவாலயத்துக்குள்ள அதனுடைய முகப்புல நடக்கிறது. எழுந்து நடந்து வந்த பிறகெல்லாம் அவர் பேதுருவுக்கு நன்றி சொல்றாரு. அப்ப திரும்பியும் பேதுரு சொல்றாரு, இத என்னுடைய ஆற்றலால் செய்யவில்லை, மாறாக எனக்குள் இருக்கின்ற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றலால் நான் செய்கிறேன். இந்த பகுதிக்கும் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதுக்கும் தொடர்பு உண்டு. கனெக்ட் பண்ணியே அப்படியே சிந்தித்துக்கிட்டு இருங்க. அப்போ அவர் சொல்ற வார்த்தை என்னுடைய ஆற்றலால் அல்ல, எனக்குள் இருந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆற்றலால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. அன்பு மக்களே, நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்ட பிறகு பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியமான காரணம் இதில் அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, நிறைய நேரத்தில் ஒரு விடயத்தில் வெற்றி கண்ட பிறகு, ஒரு முயற்சியில் வெற்றி கண்ட பிறகு, ஒரு தொழிலில் நம்ம நினைத்ததை விட அதிகமாக முன்னேறிய பிறகு நமக்கு என்ன வந்துருது? ஒரு மமதை, ஒரு இவெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை ஒரு தாழ்மையாக பார்க்கின்ற ஒரு மனநிலை. என்கிட்ட காசு இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்கு, என்கிட்ட பவர் இருக்குது, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. இந்த மனநிலை எப்பொழுது நமக்குள் வருகிறதோ அப்பொழுது நமக்குள் இருக்கின்ற ஆண்டவரினுடைய உயிர்த்த ஆண்டவரினுடைய அந்த ஆவி வெளியே போகிவிடும். நல்ல கவனிங்க. அப்ப அந்த உயிர்த்த ஆண்டவரினுடைய ஆவி எப்பொழுதெல்லாம் நமக்குள் இருக்கிறதோ அப்பொழுது நம்மளால வல்ல காரியங்களை செய்ய முடியும், தொழில் முயற்சியில் வெற்றி பெற முடியும். நீங்கள் கேட்ட காரியங்கள் எல்லாம் அப்படியே அதற்கு மேலாகவே நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அப்ப அந்த ஜெபத்தில் அப்ப அந்த மனநிலை என்னவாக இருக்க வேண்டும்? நான் இன்று செய்வது, நான் இன்று முன்னேறி இருப்பது, நான் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பது, நான் இன்று சொத்து சுகங்களை எல்லாம் சம்பாதித்திருப்பது என்னுடைய முயற்சியால், என்னுடைய கடின உழைப்பால் இல்ல, மாறாக எனக்கு மேலிருந்து ஒருவர் கொடுத்த அந்த கிருபை, எனக்கு மேலிருந்து ஒருவர் கொடுத்த அந்த வரம், எனக்கு மேலிருந்து ஒருவர் கொடுத்த அந்த பிச்சை அப்படிங்கிற அந்த மனநிலையோடு நம்ம அடுத்த கட்டத்திற்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் மேல மலை உச்சியில வச்சு கலங்கர விளக்கமாக நீங்க தான் ஒரு மாடலாக உங்களை குடும்பத்திலையும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியிலையும் நீங்க இருப்பீங்க. நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட் சொல்லாம நம்புறவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட். சூப்பர். அன்பு மக்களே, இதுதான் அந்த சூத்திரம். இன்னைக்கு ஒரு நாள் நான் முன்னேறிட்டேன், ஒரு நாள் வெற்றி பெற்றுட்டேன், இனி எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிங்கிற அந்த மனநிலை நம்மகிட்ட இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இன்னைக்கு முதல் திருத்தந்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம், மிக சரியான விடைய 2 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, ஒன்று எப்பொழுதுமே நமக்குள் இருக்கக்கூடியது தாழ்ச்சி, எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் தாழ்ச்சியோடு இருப்பது. இரண்டாவது, நான் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அது என்னுடைய திறமையால், என்னுடைய உழைப்பால், என்னுடைய தகுதியால் அல்ல, மாறாக இறைவன் எனக்கு கொடுத்த வரம், இறைவன் எனக்கு காட்டிய கிருபை, இறைவன் எனக்கு போட்ட பிச்சை அப்படிங்கிற அந்த மனநிலையோடு இந்த திருப்பலியிலும் நம்ம பங்கெடுப்போம். இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய கண்ணீர்களை துடைப்பார், உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். எழுந்து நின்று விசுவாசிகள் மன்றாட்டுகளுக்கு ஏறெடுப்போம்.